வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவிலாழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். தகமை சார்ந்த தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெரியோர்களே, இந்த மகாசபையிலே நிரம்பிருக்கும் சிந்தனையாளர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து நீங்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரையை தொடங்குகிறேன். எங்கே நிம்மதி என்றது பொருள். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லவை விடுத்தல். நிம்மதி அங்கதான். உள்ளது என்ன? இயற்கையிலே ஆயிரம் அழகு, பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர், ஆயிரம் இன்பங்கள் நிறைந்து உள்ளன. மனித உடலோ தெய்வம் என்ற முழுமுதற் பொருளிலே இருந்து இன்று வரையில வந்த பரிணாமத்தில் எத்தனை வகையான முன்னேற்றங்கள் வந்தனவோ அவ்வளவு சேர்ந்து ஒரே உருவத்தில் மனிதன் அமைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனிடம் அடங்கி இருக்கின்றன. அப்படி சுருங்க சொன்னால் man is sophisticated God. எல்லா வகையான, இப்போ நாம் விஞ்ஞானத்துறையிலே எத்தனையோ விஞ்ஞான அறிவுகள் எல்லாம் பார்க்கணும், நுணுக்கமெல்லாம் அவ்வளவு இந்த உடலிலே அடங்கி இருக்கிறத பார்க்கலாம். கல்காலத்தில் இருந்து இன்று வரையில வந்த காலத்துல கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்தாச்சு. கம்ப்யூட்டர் கூட நம்ம உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று பார்த்த உடனே பதிவு. அது வேண்டுமானால் அதை நாமே அந்த பதிவை வெளியே கொண்டு வரலாம் நினைந்து, அப்படி இல்லைன்னா தானா கூட வெளிவரும். அதோடு மட்டும் இல்லாம இந்த இயற்கையிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் யாவையும் மனித மனம்தான் உணர்ந்து அதை அனுபவிக்கிறது. 4 வகையான உணர்வுகள்ல இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த 4 எவ்வாறு விளைகின்றன என்பதை தெரிந்து கொண்டா இந்த 4 நாட்டம்தான் எல்லாருக்கும். அதாவது துன்பத்தை தவிர்க்க வேண்டும், இன்பம் அனுபவிக்க வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், பேரின்பம் என்ற எக்ஸ்டசி எப்பொழுதும் அதை அனுபவிக்க வேண்டும். இது எல்லாருக்குள்ளவும் இருக்கிறது, அதான் உள்ளது. ஆகவே இந்த உணர்வுகள்ல இது எவ்வாறு இந்த உணர்வுகள் எல்லாம் உண்டாகின்றன, எப்படி நானே எனக்கு ஏற்ற வகையில இந்த உணர்வுக்குரிய ஒரு இயக்கத்தை, ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொள்வது என்று தெரிந்துவிட்டா மனிதன் முழுமையாக பெற்ற வசதிகளை அனுபவிக்கக்கூடிய திறனுக்கு வந்து விடுகிறான். சித்தர்கள் சொன்னார்கள், 3 வழி மனிதனுக்கு: மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்று. மகிழ்போகம் என்றால் புலன்கள் மூலமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியை, இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது என்றது மேலோட தெரியும். அது வார்த்தையில, மொழியில. ஆனால் இன்பம் எந்த இடத்துல மீறுகிறதோ, அளவு மீறுகிறதோ,
முறை மாறுகிறதோ அங்கே துன்பமாக மாறிவிடுகிறது. தரை என்பது ஒன்று இருக்கிறது. அந்த தரையில ஏற்றமா இருக்கிற இடத்துல மேடுன்னு சொல்றோம், பள்ளம் பள்ளம்னு சொல்றோம். இந்த மேடு பள்ளம் ரெண்டு வந்துடுத்து தரை என்ற இடத்துலயே. அதே போல உணர்ச்சியில தாங்க அளவுக்கு, தாங்கி பழகிய அளவுக்கு நம்முடைய சக்தி முறையாக கழியும் போது இன்பமாக இருக்கிறது. அதற்கு மேலான ஒரு உணர்வுகள் துன்பமாக மாறிவிடுகிறது. நல்ல இனிப்பா பாதம் அல்வா சாப்பிட்றீங்க, ஒரு கப்பு கொடுத்தாங்க, நல்ல இனிப்பா இருக்கு. ரெண்டாவது கப்பு, மூன்றாவது கப்பு கொடுத்தா என்ன சொல்றீங்க? ஐயோ, எனக்கு இதுமே சாப்பிட்டா வாந்தி வரும். இன்பமே துன்பமாயிடுது. அப்ப இன்பம் அனுபவிக்க அனுபவிக்க அதிகமாக ஆக அதிக இன்பமல்லோ இருக்கணும் இல்லை. அங்கதான் இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா நிகழ்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாகும் என்றது சூத்திரம். எனவே இந்த இன்பமே நாம் மாறுறோம்னா இன்பத்துல அளவு முறை கண்டு அனுபவிக்கவும் தெரிந்து கொள்ளணும். அங்கதான் இன்பம் எப்பொழுது அளவு முறை கொள்ளப்பட்டதோ அந்த அளவு முறை கொண்ட இடத்துலதான் இன்பம் இன்பமாகவே இருக்க முடியும், துன்பமாக மாறாது. அப்போ அளவோடு முறையோடு இருக்கக்கூடிய இன்பத்துக்கு என்னன்னு பேர்? உறவு, துறவு என்று இரண்டு வார்த்தைகள் தமிழ்ல இருக்கிறது. நமக்கு வேண்டிய பொருட்களோடு, வேண்டிய மக்களோடு, வேண்டிய செயல்களோடு தொடர்பு கொண்டுதான் ஆகணும், விலகி நிற்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அளவறிந்து அந்த தொடர்பை வரையறுத்துக் கொள்ள வேணும். தொடர்பு கொள்வதுதான் பற்று, பற்றி நிற்பது, உறவு கொள்வது. அதை அளவு வரையறுத்துக் கொள்வதுதான் பற்றற்ற நிலை, துறவு ஆகும். உதாரணமாக அடுப்புல சாதம் அரிசி வச்சு சமைக்கிறோம். நெருப்பு வேண்டியதா இருக்குது. சமையல் நடந்து போச்சு, வெந்து போச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த அடுப்பை விட்டு பாத்திரத்தை வெளியே எடுத்துடும். அது வரைக்கும் நெருப்பினுடைய உறவு தேவையா இருந்தது. அதற்கு மேலாக நெருப்பினுடைய உறவு இருந்ததுன்னா நான் சாதத்துக்கு பதிலாக காந்தல் தான் சாப்பிடணும். இங்கே அளவு கட்டுறோம் பாருங்க, இந்த அளவு தான் துறவு. எந்த அனுபவத்திலையும் சரி, சாப்பிட்டுட்டே வர்றோம், இன்பமா இருக்கு, சாப்பாட்டுல உறவு கொண்டுதான் ஆகணும், சர்வைவல். ஆனா இந்த அளவுக்கு மேல நான் சாப்பிட்டோம்னா எனக்கு ஜீரணம் ஆகாது, தொந்தரவு கொடுக்கும் என்பது இதுவரையில உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்துல நன்றா தெரியுது. அப்போ அந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டா அதுக்கு பேர் துறவு, அளவு முறை. அப்படி இல்லை, யோ என்ன வச்சுட்டாங்களே, அவங்க பார்த்துட்டே இருக்காங்களே, வச்சுட்டு போனா என்ன சொல்லுவாங்களோ, அதோட கூட இது ரொம்ப டேஸ்டா இருக்குதே, இது எப்படி வச்சுடுறது எண்ணி இன்னும் 2 பிடி போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னா அதன் பிறகு ஜீரணம் ஆகும்போது அதனுடைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதா தான் இருக்கு. அவன் நமக்கு வேண்டியது இன்பம் தானே. அந்த இன்பமாகவே இருக்க பார்த்து கொள்ளணும்னு சொன்னா எந்த இன்ப அனுபவத்திலும் அளவு வேண்டும், முறை வேண்டும். அந்த அளவு முறைக்கு விழிப்பு நிலை வேண்டும், மறதி இருக்கக்கூடாது. விழிப்போடு இருந்தாதான் முன்ன சாப்பிட்டா உடம்பு கட்டு போச்சு, இப்ப நாம் இந்த அளவோடு நிறுத்திக்கணும் என்ற போது அந்த விழிப்பு நிலை வருது. விழிப்பு நிலை எப்படி வரும்? விளைவறிந்த விழிப்பு. இது முக்கால ஞானம் என்று சொல்வார்கள். அது ஏதோ ஒரு பெரிய பெரிய மகாரிஷிகளுக்குத்தான் உண்டு என்றதாவது கற்பனை எல்லாருக்கும் இருக்க. அப்படி இல்லை. எந்த செயலையும் செய்யும் போதே இதற்கு முன்ன இதே செயல்பட்ட அனுபவம், இப்பொழுது உள்ள சூழ்நிலை, இந்த நிலையில இந்த மாதிரி நான் செய்தேன்னா என்ன விளையும், இந்த மாதிரி பழைய அனுபவம்
தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இதை மூன்றையும் சிந்தித்து எப்படி செய்வது, என்ன முறையில செய்வது என்றதை கணக்கெடுக்கிறோம் பாருங்க, செய்யறோம் பாருங்க. இதுதான் முக்கால ஞானம். முக்காலம் என்பது கடந்த காலம், தற்காலம், நிகழ்காலம். இந்த மூன்றையும் நம்ம செயல்ல இணைச்சு விடுறோம். இத சான்ஸ்கிரிட்ல சொல்ற போது திரிகால ஞானம்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்ற போது முக்கால ஞானம்னு சொல்றோம். இந்த முக்கால ஞானம் தான் விழிப்பு நிலை. அப்படி இல்லை, நாக்கும் பொருளும் மாத்திரம்தான் வச்சுட்டு அந்த பொருளை பார்த்த உடனே நாள் துடிக்குது, இன்னும் சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிட்டுட்டே இருக்கிற அளவு அது உடல் ஒத்துக்காது. அதே போல ஒவ்வொரு செயல்லையும் இந்த விளைவறிந்த விழிப்பு வேண்டும். அந்த விழிப்பை கொள்வதற்கு ஏன் கொள்ளணும் என்றதை ஆராய்வோம். அமைதி வேண்டி, எந்த அமைதி மனிதனுக்கு வேணுமோ அதற்காகவே விழிப்பு நிலை வேண்டும். நம்ம 4 வகையான உணர்வுகள் சொன்னனே இல்லையோ, துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். எந்த செயல் செய்தாலும் நீங்க இயற்கையில் அமைந்த இனிமையை இந்த உடல்லையோ அல்லது அந்த பொருள் எடுத்தோ அந்த மக்கள் எடுத்தோ அந்த இனிமை கிடக்கூடிய அளவில் போனா துன்பம் உண்டாயிடும். அந்த இனிமை கெடாத நேச்சுரல் ரிதம் கெடாத நான் எந்த செயலும் செய்யற போது அதுதான் இன்பம். அதாவது அளவோட சாப்பிட்றோம், முறையாக சாப்பிட்றோம்னா இன்பமா இருக்கு. அளவுக்கு மீறி சாப்பிட்றோம்னா துன்பம் வந்துடும். ஆக இந்த இடத்துல நாம் அளவு மீறும் போது உணர்ச்சி, அதே உணர்ச்சி துன்பமாக வருகிறது, அளவோடு இருக்கிறது இன்பமாக இருக்கிறது. அந்த இன்பமும் சரியாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி மாற்றம் அடையும் போதுதான் உணர்ச்சி என்றது உண்டாகுது. ஒளியா சுவையா மனமாக இந்த உடல்ல இருந்து மாற்றம் அடைகிற போது அந்த மாற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பொதுவாக உணர்ச்சி என்று சொல்றோம். அந்த உணர்ச்சிகள் ஏற்றத்தாழ்வெல்லாம், அதாவது அந்த உணர்ச்சிகள் வரும்போது நம்ம உடல்ல உள்ள சக்தி கழியுது. அந்த கழிவு சர்ப்ளஸாக இருந்து கழியுமேயானால், சுமார் உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் 100 யூனிட் ஜீவகாந்த சக்தி தேவைன்னு வச்சுக்கோங்க. 100 யூனிட் இருக்குது. ஆனா அதற்கு மேலேயும் நம்முடைய இயக்கத்தின் காரணமாக, செலவு செய்யாதன் காரணமாக, விழிப்பு நிலையின் காரணமாக, இன்னும் மெடிடேஷன் முதலிய நல்ல இயக்கத்தின் காரணமாக அந்த சக்தி கொஞ்சம் கூடும். எப்பொழுது அந்த 100க்கு மேல சர்ப்ளஸ் வருதோ அந்த சர்ப்ளஸ் வெளியேறக்கூடிய வேகம் தானாகவே உண்டு. அந்த வேகத்துல அப்போ நீங்க நல்ல முறையில அந்த சர்ப்ளஸை வெளியேற்றுறீங்க, அழுத்தமா, ஒளியா சுவையா மனமாக. புலன்கள் மூலமாகத்தானே அது வெளியாகணும். அந்த புலன்கள் மூலமாக வெளியாகிற போது அந்த புலன்களுக்குள்ள சக்திக்கு மீறாத அளவில் இருக்கணும். அதாவது வீடியோ பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, கண்ணில் இருந்து சக்தி வெளியாயிட்டே இருக்குது, ஒளி சக்தி. அப்போ நம்ம உடல்ல இருக்கிறது சர்ப்ளஸ் இருக்கிறது கழிகிற வரைக்கும் அது இன்பமா இருக்கும். அந்த சர்ப்ளஸ் போச்சு இருப்புல கைய வைக்குதுன்னு வச்சுங்க, அப்ப டெபிசிட் வர்ற போது தானாகவே இது போதும் எழுந்துள்ளான்னு நினைக்கிறோம். இன்னும் இருந்தா ஸ்ட்ரெயின் ரொம்ப தொல்லையா இருக்கு, உடம்புக்கு கண்ணுக்கு எரிச்சலா இருக்கு. இன்னும் மேல போகும்போது அதுவே துன்பத்தை உண்டு பண்ணுது. ஆகவே நம்ம இயக்கத்துல அனுபவத்துல எப்பொழுது நம்ம உடல்ல உள்ள சக்தியானது சர்ப்ளஸ் கழிவாக இருக்கிறதோ நம்முடைய செயல்ல, அது புலன்கள் அளவு வரையில அது இன்பமாக இருக்கும். அதே இயக்கம் சர்ப்ளஸ் இல்லாத நம்ம உடலு தேவையும் மனதுக்கு தேவையுமாக உள்ள அளவுல இருந்து குறைக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல துன்பமாக மாறிடும். அப்போ நம்ம ஜீவகாந்த சக்தியை எந்த அளவு சரியாக பாதுகாக்கிறோமோ, எந்த அளவு முறையாக அதை பயன்படுத்துறோமோ, அதில் இருந்துதான் இன்பமும் துன்பமும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ இந்த உணர்ச்சி என்றதுல இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி
உங்களுடைய மனம் அதிலேயே தான் ஈடுபடும். அந்த நேரத்துல சிந்தனைக்கு வழி இல்லை. இன்பம் துன்பம் இப்படியே திருப்பி 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 செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இன்பமும் துன்பமும் அளவோட இருக்கணும் வச்சுங்க, பேலன்ஸ். அந்த நேரத்துலதான் அமைதி என்பது அறிவுக்கு உண்டாகும். அந்த அமைதி நிலையில அறிவு சிந்தனைக்கு தயாராக இருக்கிறது, உண்மையை உணர்வதற்கு ஆர்வத்தோட இருக்குது. அந்த நேரம் தான் நமக்கு இயற்கை பற்றி சிந்திக்கவும், நம்மை பற்றி சிந்திக்கவும், அறிவை பற்றி சிந்திக்கவும், உலகை பற்றி சிந்திக்கவும், நமது மதிப்பை பெருமையை உணர்ந்து பிறவியினுடைய நோக்கம் அறியவும், அதுல இருந்து அதுக்கு தக்கவாறு நம்ம வாழ்வுக்கு திட்டமிட்டு கொள்ளவும் அமைதியில தான் அந்த சிந்தனை பிறக்கும். அப்ப நமக்கு இன்பம் துன்மை இந்த இரண்டிலே இருந்து ஒரு அளவு ஒதுங்கி அந்த அமைதியை அனுபவிக்க தெரிஞ்சு கொள்ளணும். நமக்கு எல்லாருக்கும் அமைதி கிடைக்கிறது, கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அமைதியை அனுபவிக்க தெரியாதனால கொஞ்ச நேரம் ஒன்று இல்லை அமைதியா இருக்குதுன்னு சொன்னா போர் அடிக்குது, எதையாலும் போகலாமா, எதனா பார்க்கலாமா, உடனே அதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்னா நமக்கு அந்த புலன் வழியில நல்ல முறையில செயல்படும் போது எந்த என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் அதுல என்லைட்டன்மெண்டோட இருக்கணும். என்லைட்டன்மெண்ட் இல்லாத அது இன்வால்மெண்ட் ஆகுதுன்னா, அதாவது ஒரு பழக்கத்துல கொண்டு போய் விட்டு மீண்டும் அதுல இருந்து மீள முடியாத பழக்கம் வருதுன்னா அத்தகைய என்ஜாய்மெண்ட்டோ அல்லது என்டர்டெயின்மெண்ட்டோ மனிதனுக்கு கேடுதான் விளைவிக்கும். எனவே நம்ம இன்பமோ துன்பமோ நாம தான் உற்பத்தி பண்ணி கொள்றோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு தடவை ஒரு துன்பத்துக்குரிய காரியத்தை செய்தோம்னு வச்சுங்க, எந்த செயல் செய்தாலும் புலன்கள் மூலமாக அது உடல்ல விரிவு சுருக்க இயக்க பதிவாக ஒரு பதிவு உண்டாயிடும். மூளையில அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து அதை பதிவாக கொள்ளும், எண்ண பதிவாக. அதுல இருந்து உயிர்ல கம்ப்யூட்டர்ல அதை சிப்ஸ்ல போய் படிக்கிற மாதிரி அதை பதிஞ்சிடும். ஒரு தடவை பதிந்தா மீண்டும் 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 அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அதே எண்ணங்கள் உண்டாகும், அதே செயல் செய்ய வேணும் என்ற ஆர்வமும் உண்டாகும். அப்போ இம்மாதிரி எத்தனை விதமான அனுபவங்களை நாம் பதிந்து வச்சுக்கிறோமோ அதுதான் ஒரு மனிதனுடைய கேரக்டர், அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை. அப்போ நமக்கு என்ன வேணும்னு பார்க்கிற போது மகிழ்போகம், எப்பொழுதும் இன்பமாக இருக்கணும், புலன்களை இன்பமான அளவோடு முறையோடு அனுபவிக்க தெரிந்து கொள்ளணும். ஈதல், அதன் பிறகு அப்படி செய்தா என்ன, நம்ம உயிராற்றல் உடலாற்றலும் அறிவினாற்றலும் ஆக்கத்துறையில, அதாவது நமக்கும் பிறருக்கும் நல்லதையே விளைவிக்கக்கூடிய அளவில் தயாராக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாகும். அந்த முறையில எந்த எந்த நன்மையான காரியங்களை நாம் விருத்தி செய்து கொள்ளலாமோ, பயிற்சி செய்து கொள்ளலாமோ, அப்படி செய்யற போது அந்த நற்செயல்கள் மூலமாகவே நம்முடைய உயிராற்றல் will be characterized, அது தன்மையாகவே மாறிவிடும். அப்பொழுது நீங்க என்னென்ன செய்து பழகிறீங்களோ அதையே செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், அதுவே பதிவு, அந்த பதிவுல வந்த செயல்ல வந்த விளைவுகள் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க, நல்ல செயல்கள் மூலமாக நீங்கள் நல்லதையே பெற்றுக்கொண்டு நல்லவர்களாகவே இருக்கிறீங்க. அப்போ மனமும் செயலும் ஒரு மனிதனை எவ்வாறு ஒரு கேரக்டர் தன்மையை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. மனித தன்மைன்றது வேற ஒண்ணும் இல்லை, பிறந்ததிலிருந்து இன்று வரையில நாம் என்னென்ன செய்தோமோ அவ்வளவும் பதிவாக இருக்குது. செயல் பதிவுகள், அதை வினைப்பதிவுன்னு சொல்றோம். மீண்டும் மீண்டும் அதை எழுச்சி பெற்று செயலார்வமாக எண்ண ஆர்வமாக எழுந்து கொண்டே செயல் புரியுது. இவ்வளவும் ஒரு பதிவு நீங்க பிறந்ததிலிருந்து இன்று வரையில நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்க பதிவாகி இருக்கிறது நன்றாக தெரியும். இது ஒரு விதமான பதிவுகள், வினைப்பதிவு. இதற்கு முன்ன இன்னொரு வினைப்பதிவு இருக்கு. பிறந்த போதே பெற்றோர்கள் மூலமாக வந்த கருவமைப்பு வினைப்பதிவு. அது பெற்றோர்கள் மூலம் மாத்திரம் அவங்க செய்த செயல் மாத்திரம் அல்ல,
பெற்றோர்களிடமிருந்து பெற்றாங்களே அது அவர்களிடம் வந்திருக்கு. அதே போல பின்னோக்கி போனா எத்தனை ஆயிரம் தலைமுறைகளாகவோ தொடர்ந்து இந்த உடல் வந்ததோ அத்தனை தலைமுறைகளில் செய்த செயல்களும் குணங்களும் மனிதனிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா. அந்த தொடர் கருத்தொடர் சஞ்சித கர்மம் என்று நமது பெரியோர்கள் விவரிப்பாங்க. சஞ்சிதன்னா மூட்டைன்னு பேரு. நீண்ட காலமாக தொடர்ந்து கூடிக்கொண்டே வந்த வினைப்பதிவு பல லட்சம் தலைமுறைகளாக. அதை அடிப்படையாக வச்சுத்தான் நாம் பிறந்த போது அது நம்மாண்ட இருப்பு. அதுதான் கேபிட்டல். அந்த கேபிட்டல் தான் இன்ஸ்டிங்டிவா, அதாவது உள்ளுணர்வாகவே குழந்தை கூட செயல் புரியறது. அதன் பிறகு நாம் செய்த செயலெல்லாம் அதோட கூடி போகுது. இப்போ முன்வினையும் ஒண்ணு, இந்த பிறவியில நாம் செய்த வினை பதிவுகள் ஒண்ணு. இந்த ரெண்டையும் கூட்டினா சம் டோட்டல் இஸ் த கேரக்டர் ஆஃப் மேன். இத ரெண்டையும் கூட்டிட்டீங்கன்னா என்ன வருமோ டோட்டல் கூட்டல். அதுதான் மனிதனுடைய தன்மை. அதுக்கு மேலேயும் இல்லை கீழவும் இல்லை. அதனால இப்போ தெரிஞ்சுக்கணும், அதை ஒட்டியே நம்முடைய எண்ணங்கள் வருது, செயல் ஆர்வம் வருது. அதை ஒட்டியே நம்முடைய உடல்ல உள்ள நன்மையோ தீமையோ, உடல் ஆரோக்கியமோ மன ஆரோக்கியமோ இவளெல்லாம் வருது. இப்ப என்ன செய்யணும்? இந்த இரண்டு வினைகளும் சேர்ந்து அவ்வப்போது தேவை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்னது செய்யணும், இப்படி செய்யணும் என்ற எண்ண ஆர்வமும் செயல் ஆர்வம் உண்டாகுது பாருங்க. இதை ஆகாமிய வினைன்னு சொல்லுவாங்க. புகுவினை என்பது தமிழ்ல. இனி இந்த ஒரு வினையை செய்ய ஆன்மாவை தூண்டி விடுகிறது எது? முன்பதிவுகள். இப்போ ஆகாமிய வினைக்கு இடம் கொடுத்தால், இப்பொழுது வரக்கூடிய எண்ணத்துக்கு செயலுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா பழைய வினைய இன்னும் ஆழப்படுத்துறோம், நல்லது கெட்டதும். ஆனால் இப்பொழுதே ஆராய்ந்து இது நல்லது, இது எங்கிருந்து வருது இந்த எண்ணம்? இந்த பதிவுல இருந்து வருது. அந்த பதிவை மீண்டும் மீண்டும் நான் ஆழப்படுத்தக்கூடாது. அத்தகைய செயல் எனக்கு என்னென்ன தீமைகளை தரும், இது வேண்டாம் என்று உணர்ந்து அதை தள்ளிவிட்டு, அதாவது நல்லதல்லாதவற்றை கழித்து விட்டு நல்லதை மாத்திரம் செய்ய பழகி கொண்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு 10 தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு நல்லதையே செய்த பழகிட்டே வரோம்னு வச்சுங்க. அப்போ நம்முடைய கேரக்டர் இப்ப என்னென்ன செய்யறோமோ இதே பதிவின் வழியாவே ஓடிக்கொண்டு இந்த தன்மையை அடங்கி போகுது. இப்படி பிறவி தொடராக வந்த சஞ்சித கர்மத்தையும் நாம் இதுவரையில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த இந்த பிறவி பிரசன்ட் லைஃப் இந்த கர்மத்தையும் பிராரப்த கர்மத்தையும் இந்த இரண்டிலே உள்ள குற்றங்களை நீக்கி நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆகாமிய கர்மம் நல்லதாக்கி கொள்ளணும். ஏன்னா இன்னைய ஆகாமிய கர்மம் நாளைக்கு பிராரப்த கர்மமா மாறிடும். அதாவது இந்த பிறவியில செய்யக்கூடிய கர்மமா மாறிடும். நம்முடைய பிராரப்த கர்மம் நம்முடைய குழந்தைகளுக்கு சஞ்சித கர்மமாக மாறிடும். ஆகவே இதெல்லாம் எண்ணி பார்த்தா இப்ப இதை சிந்தித்து திட்டமிட்டு இம்மாதிரி தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற விளக்கத்துக்கு அதே போல செய்து செயல் பழக்கமோ நினைவு பழக்கமோ அறிவு பழக்கமோ கொண்டு வந்து விட்டாலாம் மனித மாற்றம் அடைய முடியும், மனிதனாக வாழ முடியும். ஏனென்றால் மனிதனுக்குள்ளாக இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த பரிணாமத்துல எத்தனையோ ஜீவராசிகளை கடந்து மனித உடல் வந்திருக்கிறது அல்லவா. அவ்வளவு உடல்ல செய்த செயல்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மனிதனண்ட இருப்பா இருக்குது. சந்தர்ப்பம் வர்ற போது ஒவ்வொரு குணமும் எழுச்சி பெற்று இயங்கிடும். அங்க உஷாராக இல்லையான அப்போ அம்மாதிரி எண்ணங்களும் செயல்களும் வரும்போது அதை தடுத்து நிறுத்தி மீண்டும் அதற்கு மேல் பதிவாக நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் பதிந்து மேல் பதிவு செய்யறோம் பாருங்க. அதுதான் வினைப்பதிவு களைதல், தீவினை களைதல். இதுக்கு என்ன வேணும்? விழிப்பு நிலை வேண்டும்.
நம்முடைய அறிவு உடல்ல உலகத்துல பொருள் வறுமை விஞ்ஞானத்தினால டெக்னாலஜியில பொருள் வறுமை நீங்கி போச்சு. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்ப சர்ப்ளஸ் தான். ஆனா சில இடத்துல இல்லையே, ஏழைகளா இருக்காங்களேன்னு கேட்டா சில இடத்துல சேர்ந்துட்டு இருக்கு, சில இடத்துல அது வறுமையா இருக்குது. அவ்வளவுதானே தவிர மொத்தத்துல எடுத்து இருக்கக்கூடிய ஜனத்தொகையை இருக்கக்கூடிய பொருளையும் எடுத்து பார்த்தா எல்லாம் மிச்சம் தான். அவ்வளவு இருந்தும் ஏன் அது சரியாக எல்லாருக்கும் வரல என்று பார்த்தா அறிவு வறுமை. அறிவு வறுமையை 3 பிரிவாக கொள்ளலாம். இன்னசென்ஸ், இக்னரன்ஸ் அண்ட் எமோஷன். அதாவது அறியாமை, விளைவறியாத செயல் செய்யும் வேகம். இது குழந்தைகளிடத்திலையும் அன்டெவலப்டு மைண்டட் பீப்புள், சிந்தனை ஆற்றல் அற்றவர்களண்டையும் உள்ளது. விளைவறிந்து செயல் செய்யற அளவுக்கு அவர்களுக்கு தெரியாது. அதான் இன்னசென்ஸ் சொல்றோம். அது குழந்தைகளையோ அல்லது மற்றவர்களோ அப்படி செய்யற போது குழந்தைகளை மேல உள்ளவர்கள் பாதுகாத்து வழி நடத்தி அந்த செயல்களில் தீமை வராத பார்த்து கொள்றதும், அந்த செயல் செய்யாத பார்த்து கொள்றதுக்கும், நல்ல செயல் செய்வதற்கும் அதை பார்த்து கொள்றோம். அதை பக்தி மார்க்கம்னு சொல்றோம். பெரியவர்களாண்ட பக்தி கொண்டு அவர்கள் சொல்ல நம்பி அதை பின்பற்றி வழிபட்டு வாழ்வதற்கு பக்தி மார்க்கம்னு சொல்றோம். இன்னொன்று என்ன? இக்னோரன்ஸ். இது இன்னசென்ஸ், அதை போய்க்கிடலாம், அதை நாம் சமாளிச்சுடலாம். இக்னோரன்ஸ் என்னன்னா, அதை பொதுவாக இக்னோரன்ஸ் என்ற வார்த்தை அறியாமை, அறிவே இல்லாது, மூடன் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இக்னோரிங் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இக்னோர் என்ற வார்த்தையில இருந்துதான் இக்னோரன்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு வாழ்க்கையில பெற்ற அனுபவம் போதிய அளவு இருக்கிறது. அந்த அனுபவத்தை மறந்துட்டு மீண்டும் அதே தவறு செய்யறோம் பாருங்க, இதுதான் இக்னோரன்ஸ். அது உதாரணமாக பல தடவை பெற்ற அனுபவத்தை மறந்து விடுவது, அவமதித்து விடுவது, நெக்லெக்டிங் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். இதை தான் மாற்றணும். இதை மாற்றத்துக்கு என்ன வேணும்? அதான் விழிப்பு நிலை. அளவு முறை வேண்டும், விழிப்பு நிலை வேண்டும், விளைவறிந்து செயல் புரியத்தக்க விழிப்பு நிலை வேண்டும். அந்த விழிப்பு நிலைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா மீண்டும் அந்த சந்தர்ப்பம் வர்ற போது அதே செயல் வழியில் தான் போகும். ஏன்னா எந்த செயலும் இதுவரையில பதிந்த பதிவுகள் உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதே செய்ய காலத்தோட அல்லது ஒன்ன பார்த்தா அதுவே செய்ய தயாரா இருக்கு. உதாரணமா நீங்க ஊறுகாய் சாப்பிட்டு பழக்கம், யார் வீட்டுக்கோ போறீங்க, மேஜை மேல ஒரு பாட்டில் நல்ல மாங்காய் ஊறுகாய் இருக்கு, பார்த்தா நாக்குல தண்ணி வருது. அப்போ எத்தனை செல்கள் சேர்ந்து இந்த உடல்ல அந்த இயக்கத்தை முன்ன சாப்பிட்ட போது என்ன உண்டாச்சோ அதே இயக்கம் நடத்திடுது. எல்லா செல்களும் அந்த இயக்கத்துக்கு வந்த போது மாங்காய் ஊறுகாய் சாப்பிடலாம் என்ற எண்ணத்தை கொண்டு வந்துடுது. அப்புறம் கை துடிக்குது, நாக்கு துடிக்குது, சாப்பிட்றோம் இல்லையா? இந்த மாதிரி செயல்களுக்கு முன்பதிவுகள் எல்லாம் செயலுக்கு கொண்டு வருவதற்கு இது நமக்கு அனுபவம் இருக்கிறது. இருந்தாலும் அந்தந்த சமயத்துல அப்பொழுதே இது யார் வீட்லயோ இருக்குது இந்த மாங்காய் ஊறுகாய், இப்போது தேவையில்லை, இது நமக்கு இப்ப சாப்பிடுற நேரம் இல்லை என்ற அளவுக்கு அதை கட்டுப்படுத்திக்கிறோம் பாருங்க. இங்கதான் விழிப்பு நிலை உண்டாகுது. இதே போல இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லா சிந்தனையாளர்கள், உங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் எடுத்து தரேன். என்ன குற்றம் உலகத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான குற்றங்களை விவரிப்பீங்க. போலீஸ்காரரை விட ஒவ்வொருவரும் அதிகமான குற்றங்களை நீங்க விவரிக்க முடியும். ஆனா மொத்த குற்றமும் ஒன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன குற்றம்னா ஒன்லி அக்ரஷன், அதாவது பறித்தல், பிறருடைய நலம் பறித்தல். பிறருடைய நலம்னா மனிதனுக்கு 4 சமத்து வேண்டும், சம்பத்துகள்: பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம்.
இது வேண்டும். பொருள் வேண்டும் அனுபவிக்கிறதுக்கு, புகழ் வேண்டும் தான் செய்த செயல்கள்னால பயனடைந்த மக்கள் அவர்கள் பாராட்டு, அவருடைய ஒத்துழைப்பு, இதுதான் புகழ். பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம். அதாவது நாம இருக்கோம்னா நமக்கு நாம் செய்யக்கூடிய செயல்ல நம்முடைய நோக்கத்துல ஒத்துழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம பாராட்டும் போது, ஒத்துழைக்கும் போது எத்தனை பேருடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்குதோ அதுதான் செல்வாக்கு. துட்டு வாங்கிறது இல்ல, அதாவது நம்முடைய சேவையில நம்முடைய அறிவில கிடைக்கக்கூடியது செல்வாக்கு. அந்த செல்வாக்கு புலனின்பம், 5 புலன்களும் இருப்பதனால இந்த இயற்கை அழகை பார்க்கணும்ன்றதோ அனுபவிக்க வேண்டியதுக்கோ நமக்கு புலனின்பமும் வேணும். ஆனால் இந்த 4ஐயும் நமது உழைப்பு, நமது அறிவின் மூலமாக நம்மை திருத்தி நம்மை ஆக்குவித்துக் கொண்டு இதை ஏற்படுத்திக் கொள்ளணும், அனுபவிக்க வேணும்ன்ற அமைப்பு இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. அப்படி செய்யும் போது நீங்கள் முழுமை அடைகிறீங்க. எந்த முழுமை? இன்னொரு ஆண்டை இன்னொன்று தேவைன்றதே இல்லை. ஆல்வேஸ் யூ ஃபீல் ரிச். இந்த 4ம் பிறராண்ட இருந்து நமக்கு வரணும் என்ற எண்ணம், அவராண்ட இருந்து அவ பறிக்கணும், இவராண்ட இருந்து இதை பறிக்கணும் என்றது நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா, பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த 4க்காக பிறரிடம் இருந்து அதை பறிக்கணும் என்ற எண்ணம் எங்க இங்கு வருதோ அந்த ஒரே குற்றம் தான் இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா குற்றங்களுக்கும் காரணமாகும். அப்ப இப்ப என்ன செய்யணும்? இந்த ஒரு குற்றத்தை போக்கிட்டா எந்த குற்றமும் வராது. பிறரிடம் இருந்து பொருள், புகழ், அதிகாரம், அந்தஸ்தை நான் அவர்களை குறைத்து, நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ், என்னுடைய திறமையும் என்னுடைய செயலும் வச்சு இதை நான் விருத்தி செய்து கொண்டு வரணும் போது, அப்ப செய்து கொண்டே வரப்போது உங்களுக்கு போதுமானதுக்கு மேல மிச்சம் தான் வரும். எப்போ சர்ப்ளஸ் வந்தா உடனே அது பிறருக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்துடும். மலர் கூட மலர்ந்து விட்டா வாசனையை அழைக்க வைக்க முடியாது, தானா பரவிட்டு தான் இருக்கு. அதே போல மிதமிஞ்சிய அது எங்க இருந்தாலும் அது வெளியில புறப்படுறதுக்கு தயாராக தான் இருக்கணும், வழி தான் வரும். ஒரு குடத்தை வச்சாலும் ஒரு டேப்புங்கீழ, ஒரு குழாயிங்கீழ குடம் நிறைஞ்ச உடனே வழியுது. அதுபோல நம்முடைய ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ளணும் என்றது வரும்போது அதன் மூலமாகத்தான் அடையணும். பிற மூலமாக அதாவது அடித்தோ பறித்தோ நாம் அனுபவிக்க கூடாது என்ற ஒரே ஒரு ஒழுங்கு மனிதனுக்கு வந்துவிட்டதானால், இந்த விழிப்பு நிலை வந்துவிட்டதானால் உலகத்துல எந்த குற்றம் இருக்குன்னு பாருங்க. எல்லா குற்றமும் அவர் இதை செய்யணும், அதாவது பிடுங்கிறது கூட இல்லைன்னு வச்சுங்க, இவருடைய எண்ணம் ஏதாயிரம் வச்சிருப்பாரு, இந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு அவர் இப்படித்தான் செய்யணும், இவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ அவர் இதை செய்யக்கூடாது, அவர் நடந்து போறாரு வேகமா, மெதுவா நடந்து போலாம் இல்லையோ, இப்படி எந்த நேரமும் பிறர் பேர்லயே மனதை வைத்து அவங்க இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், எனக்கு இப்படி கொடுக்கணும் என்ற அளவுக்கு பிறருக்கும் உங்களுக்கு உள்ள உறவுல எப்பொழுதும் நீங்க கண்டிஷன் பண்றீங்க அவருடைய செயலுக்கு. எப்போ ஆயிலும் சரியா வருமா? இதை எதிர்பார்த்தல். இந்த எதிர்பார்ப்பதை இன்றையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் விட்டு வைங்க. Don't expect anything from anybody. அப்போ எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொன்னா என்ன நட்டம் வருமா? நீங்க செய்த செயலுக்கு விளைவுனா தங்கி விடுமா? வழியில தங்க போறதில்லை, நட்டமே இல்லை. ஆனால் எதிர்பாராத இருக்கிறதுனால என்னன்னா, என்ன விளைவு நான் இதுவரைக்கும் செய்தனா அதுக்கு தகுந்தது வருது, அதை அப்படியே அனுபவிக்கிறதுக்கு தயாராக ஏற்பு நிலையில இருக்கணும். இடிப்பே இல்லை மனதில். நாம் எதிர்பார்த்து இருந்தா 4 வகையில எதிர்பார்ப்புல 4 டைமென்ஷன் இருக்குது. அதாவது ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் நீடு, ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் குவான்டிட்டி, ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி, ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் டைம். இந்த 4 இருக்குது. 4ம் எப்பவும் ஒத்து வராது.
உதாரணமா 2 பேருக்கு உள்ள கருத்து வேறுபாடு எப்படி வருதுன்னா இந்த நாள்ல தான் இடிபடுது. இந்த இடிபாடு தான் உலகத்துல இந்த பிணக்கு தான் கடைசியில உலக போர் வரையில வர்றதுக்கு காரணமா இருக்கு. அந்த இடிபாடு என்னன்னா, சாதாரணமா ஒரு கணவன் மனைவின்னு வச்சுங்க, அவங்க சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 8 மணிக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பிச்சைக்காரன் வர்றான், அம்மா பிச்சை போடுங்கன்னு சொல்றான். இந்த அம்மா உடனே எழுந்து போறாங்க. எங்க எழுந்து போறீங்க? அவனுக்கு பிச்சை போட்டு வரேன். ஏன் இப்ப என்ன அவசரம்? அவனை போய் வர சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கலாம் இல்லையா? கடைசியில் அப்புறம் மறுபடியும் திரும்பி வர சொல்ல வாங்கிட்டு போறான். இந்த டைம் வித்தியாசம். அவங்களுக்கு இப்ப வந்தானே அவனை கொடுத்தான்னு சொன்னோன்றது இவங்களுக்கு. அவருக்கு டைம்ல கான்ஃபிளிக்ட். சரி சரி போ தொலை. அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க. தட்டை பாக்குறாரு. என்னங்க என்ன ஒரு தட்டு சாதமா பிச்சைக்காரனுக்கு போடணும்? குவான்டிட்டியில வித்தியாசம். அத எடுத்துட்டு போனாங்க, போடுறாங்க. அவன் சொல்றான், அம்மா ரொம்ப நல்லது, எனக்கு இதுவே போதும், ஆனா என் கையில ஒரு பாத்திரம் இல்லை, கொஞ்சம் தயவு செய்து ஒரு இலை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்றான். அந்த அம்மா திரும்பி வராங்க. ஏன் திரும்பி வந்துட்ட? அவன் ஒன்னும் கையில பாத்திரம் வச்சு இல்லைங்க, ஒரு இலை எடுத்துன்னு போலான்னு. ஓஹோ, கல்யாண சாப்பாடா? அவனை உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு போட போறியா? இங்கே குவாலிட்டி. அப்போ இந்த வேதம் பாருங்க. இப்ப சாப்பாடு போடணுமா? அந்த அம்மாவுக்கு மிச்சம் இருக்குது, மிச்சம் இருந்தா கெட்டு போகும், நமக்கு மிச்சமானது யாருக்காவது சாப்பிடணும்னுட்டு போறாங்க. இங்க ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் நீடு, அதை செய்யணும் என்றது அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அவர் ஒத்துக்கொள்ளலை. அங்க வித்தியாசம் வருது. அப்புறம் ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் குவான்டிட்டி, எந்த அளவுல செய்யணும் என்றதுல வித்தியாசம் வரும். அதுக்கப்புறம் எந்த முறையில செய்யணும்ன்றது வித்தியாசம் வரும். கடைசியா எந்த நேரத்துல செய்யணும்ன்றது. நீங்க எந்த இடத்துல ஒருத்தரோட ஒருத்தர் மனதால ஈடுபடுறீங்களோ இந்த நாள்ல ஒண்ணுதான் இருக்கும். எதிர்பார்த்தால், எதிர்பார்க்கலன்னு சொன்னா, எதிர்பார்க்கலன்னா இன்னொரு வகையில உங்களுக்கு ஒரு திருப்பம் உண்டாயிடும். உங்களாண்ட இருக்கக்கூடியது என்னன்றது கணக்கெடுத்துக்குங்க. உடல் வலுவில, வயதுல, அதிகாரத்துல, பொருள்ல என்ன இருக்கு, இதை கொண்டு எனக்கு என்ன செய்து கொள்ள முடியும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும், உறவினருக்கு என்ன செய்ய முடியும், நண்பர்களுக்கு என்ன செய்ய முடியும், உலகத்துக்கு என்ன செய்ய முடியும், உட்கார்ந்து ஒரு மாதிரியா திட்டமிட்டு கொண்டு அவ்வப்போது வாய்க்கும் சமயத்துக்கு ஏற்றவாறு செய்ய தயாராக இருக்கிற போது யூ ஃபீல் ரிச். அங்கதான் செல்வ நிலை, அமைதி வருது, திருப்தி வருது. திருப்தி அமைதி எங்க வரும்? உள்ளத உணர்ந்து நல்லது செய்யற போதுதான் மன அமைதியும் மன திருப்தியும் அங்கதான் வரும். அதன்றி எதிர்பார்க்கிற போது உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கட்டும், 5 கோடி இன்னைக்கு பேங்க்ல இருக்கு, 1000 வீடுகள் இருக்குன்னு வச்சுங்க. ஆனா அந்த வீட்டுக்கு, அந்த தெருவுல கடைசியில 2 வீடு யாரோ வித்துடுறாங்களாமே, அதை வாங்கிடுப்பா. இந்த வீட்டை என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா அதையும் வாங்கிடு. அந்த அளவுல அது மனசுல எப்பொழுதும் நிறைவு என்பது வரவே வர. ஆக எதிர்பார்ப்பது முதல்ல விட்டோம்னா, உள்ளது என்னன்றது பார்த்து எனக்கு தேவை எவ்வளவுன்றத தெரிஞ்சுக்கல. இதுக்கு அந்த விழிப்பு நிலை எப்பொழுதும் நமக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவை கொண்டு வரணும். இந்த உலகத்துக்கு வந்தமே எல்லாம் வல்ல இறைவன், அதாவது எங்கு நிறைந்து எல்லா பொருளையும் இயக்க ஆற்றலா இருக்கக்கூடிய இறையாற்றல் ஆனது நம்ம அனுப்பும் போது ஒரு முத்திரை போட்டுதான், ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்குது. நீ இன்ன டேட்டு சரி பிறந்துட்டேன், இன்ன டேட்ல திரும்ப போறேன்னுட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வந்திருக்கோம் எல்லாரும். இந்த ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குதுன்ற நினைவு மாத்திரம் இருந்ததுன்னா நாம எல்லா செயலும் ஒழுங்கா வந்துடும். இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை தான் மறந்துட்டோம். அதனால எவ்வளவு காலம் இருக்க போறோன்றது இல்லாத, அது நீண்டுட்டே போகுது, எவ்வளவு பெற்றாலும் அதுல ஒரு நிறைவு என்பது இல்லை. இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டு நினைவு வந்துடுதுன்னு வச்சுக்க, சரி இன்னைக்கு 5 கோடி இருக்குது, இவ்வளவு மாசம் வருது,
இவ்வளவு காலம் ஆன பிறகு கூட மிச்சம் அவ்வளவு இருக்கான், இன்னும் என்னத்துக்கு எனக்கு, சரி அது வேண்டியவர்களுக்கு செய்யலாம் என்ற அளவுக்கு இந்த ஈகையில போயிடுது. ஈகை இல்லைன்னா இன்னும் அதுக்கு மேல அது இன்னொரு இண்டஸ்ட்ரி வச்சா அதுல இருந்து ஒரு பிரிவு நமக்கு இன்னும் பல கோடி வரும், இன்னும் பல கோடி வரும் என்ற எண்ணம் தான் போயிட்டே இருக்கும். இது ஏன் வருது? இவ்வளவு ஆற்றல் பெற்ற மனிதன் என்ற இந்த எண்ணம் ஏன் வருது பார்ப்போம். அது இயற்கை. இவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பெர்ஃபெக்ஷன், அதாவது உடலுக்கு தேவையானதை வச்சு வாழ்க்கையை நடந்து உயிரோட இருக்கணும். இந்த உலக அழக அனுபவிக்கிறதுக்கு புலன் இன்பத்தை அனுபவிக்கணும். அறிவுக்கு முழுமை அடைந்து அந்த அறிவுக்கு ஆதாரமான பொருளாக உள்ள இறைநிலை உணர்ந்து அதோட ஐக்கியமாகி நின்று அந்த முழுமையான அறிவோட அவன் வாழணும். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ். இந்த மூன்றும் வேணும். அதுக்கு தக்க ப்ராவிடன்ஸ், அதாவது இயல்பான ஒரு அமைப்பு எல்லாரும் இருக்கு. இந்த அறிவை நாம் என்ன பண்றோம், சின்ன பொருள் மீது வைக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு பெரிய ஆறு வெள்ளம், ஏராளமான தண்ணி வருது, ஒரு சின்ன குட்டையிலேயோ அல்லது ஏரியிலேயோ திருப்பி விட்டீங்கன்னா எவ்வளவு ஆகும்? கொஞ்ச நேரத்துல நிரம்பிக்கும். அதுக்கு மேல அதை உடைச்சிக்கிட்டே போயிடும். அதே போல நாம் சிறு சிறு பொருட்கள் மீது மாத்திரம் இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்போமே ஆனால் அந்த பொருள் கிடைச்ச பிறகு அதுக்கு மேல ஓடும். எந்த பொருள் மீது நாம் நினைவு வைக்கிறோமோ அதே பொருள் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். என்னைக்கு முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வந்தது அங்க நிக்குமா? நிக்கிறது இல்ல, அதை விட தாண்டி போகும். அப்ப எங்கே அமைதி இருக்க முடியும்? அப்ப அமைதி எங்கே? உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லவை விடுதல். இங்கதான் அமைதியை பெற முடியும். அப்போ முதல்ல எதிர்பார்க்கிறத குறைச்சிடுங்க, விட்டுடுங்க. ஆனால் நாம் உடலாலும் அறிவாலையும் செயல் செய்துத்தான் ஆகணும். ஏன்னா நாம பிறந்ததிலிருந்து 15 ஆண்டு வரையில சம்பாதிக்கல சாப்பிட்றதுக்கு. இந்த சமுதாயம் தான் நமக்கு சாப்பாடை கொடுத்தது. அது தாய் தந்தை மூலமா இருக்கட்டும் அல்லது யார் மூலமா இருக்கட்டும், எல்லாம் சாப்பாடை கொடுத்தது. கல்வி கொடுத்தது எது? சமுதாயம். ஒரு அந்தஸ்துல வச்சது எது? காப்பு கொடுத்தது எது? எல்லாம் சமுதாயம் தான். அப்ப இந்த சமுதாயம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு 150 பொருட்கள் தேவை. இந்த பொருட்கள் அத்தனையும் கொடுக்கிறது எது? இந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு இந்த உடலால உள்ள ஆற்றலையும் அறிவால உள்ள ஆற்றலையும் கொண்டு அந்த கடனை திருப்பி தானே ஆகணும். அதுதான் கடமை. அப்ப எல்லாரும் வேலை செய்துதான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துக்கு செய்துதான் ஆகணும். அந்த உணவை பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளது மிச்சம் வந்ததுன்னு வச்சுங்க. நாம சம்பாதிச்சதுக்கு இது வரைக்கும் உழைச்சதுக்கு நாம சாப்பிட்டது சரியா போச்சு. அதுக்கு மேல மிச்சம் வந்திருந்தால் அதை நமக்கு வேண்டிய அளவுக்கு வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே யாருக்கு எந்தெந்த வகையில நன்மையோ அந்த வகையில செலவு செய்ய பழகி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா எப்படிதான் நாம சேர்த்து வச்சாலும் பல கோடி அது அவன் இறந்த பிறகு சமுதாயத்துக்கு தான் போய் சேருது. எப்படியோ ஒரு வழியில அவங்க எடுத்து போகவே போறது இல்லை. யாருமே சேர்த்து வச்சா யாராலும் எடுத்து போனாங்களா? இது வரைக்கும் எல்லாம் ஊர்ல தான் விட்டுட்டு போனாங்க. அதனால சாதாரண மனிதன் அப்பப்போ சேர்க்கிறான், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறானே. அதை விட பெரிய அளவில் சேர்த்தவங்க பெரிய பிரபுக்கள், அதாவது ஈகையில. ஏன்னா ஒரே நாள்ல அப்படி தள்ளிடுறாங்க பாருங்க. அதனால அவங்க பெரிய பிரபுக்கள் தான். ஆனா அவர்கள் இஷ்டம் போல செலவு பண்ண முடியறது இல்லை. ஒரு கவி பழைய காலத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு தாசி செவிலித்தாயை கேட்கிறா, ஆமா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, வரக்கூடியவங்களெல்லாம் நமக்கு ஏராளமா பொருளையும் கொடுத்து காலையும் விழுறாங்களே, இது என்னமா இதுல இருந்த பூட்டு எனக்கு தெரியலையேன்றா. செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி நம்மையும் கள்ளும் சூதும் நான்முகன் படைத்தவாறே. நம்மையும்னா தாசி குலத்தையும், நம்மையும் கள்ளும் சூதும்
செம்மையில் அறம் செய்யாத திரவியம் சிதற வேண்டி அவர்கள் ஒருவர் சம்பாதிப்பாரு, அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு போவாரு. அவன் மகன் வருவான் அல்லது அவன் பேரன் வருவான். இந்த 3 வழியில ஏதாவது ஒண்ணு இல்லையா அல்லது 3 வழியிலையும் சேர்ந்து செலவு பண்ணிவிடுவான். எறும்பு சேர்க்கறது எலி அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த செல்வம் அந்த குடும்பத்துக்கு உரிய ஒழுக்கத்தையும் போக்கி பழிச்செயலையும் சேர்த்துக்கிட்டே தான் வருது. அந்த மாதிரி இல்லாத எனக்கு இது போதும் என்றது ஏதோ ஒரு அளவில் வச்சுங்க, நீங்க கணக்கு போடுங்க. அப்பப்போ பணத்தினுடைய மதிப்பே குறையட்டும். குறைஞ்ச பிறகு கூட எனக்கு இன்னைக்கு 2 கோடி இருந்தா என் செலவெல்லாம் போதும், எனக்கும் போதும், என்னுடைய குழந்தைகளுக்கும் போதும், அதுக்கு மேல வர்றத பிறருடைய நன்மைக்காக செலவு செய்வேன் என்ற இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே எங்க நிம்மதினா இங்கதான் எனக்கு வேண்டியது இருக்குது, இது போதும். இந்த போதும் என்ற நிறைவு மனம் எங்க வருதோ அங்கதான் அமைதி உண்டு, அங்கதான் நிம்மதி உண்டு. அது வர வேணுமானால் பொருளால மாத்திரம் வராது. எங்க இந்த அறிவு போய் சேரணுமோ இந்த பொருளை தாண்டி எல்லாம் வல்ல இறைநிலையானது அறிவுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது. அதுவே அத மூலப்பொருளாக போய் அந்த இறைநிலை அடைந்து விட்டா அதன் பிறகு இந்த சிறு பொருள் மேல உள்ள பேராசை நீங்கிவிடும். எப்படின்னா, இப்போ ஒரு ஆறு வேகமா தான் வருது, அது அப்படியே விட்டா எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆனா கடல்ல போய் சேர்ந்து விட்டா என்ன ஆகுது, அதுக்கு மேல அழிக்கிறதுக்கே இல்லை. அந்த மாதிரி கடல்ல சேர்ற ஆறு போல மனிதனுடைய அறிவு இறைநிலையோட சேர்ந்து விட்டால் அதன் பிறகு அது வேற ஒண்ணு நாடவே நாடாது. அது வரையில நமக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்ற தெரிந்து கொண்டு உள்ளது உணர்ந்து நல்லது செய்து அல்லவை விடுத்தால் அங்கேதான் அமைதி உண்டாகும். இதற்கு எல்லாம் நீங்க கேட்கிறீங்க. கேட்கிற போது இந்த போதனை மார்க்கம் இருக்குது, அதுதான் இப்ப நான் சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டு போனா ஒன்லி இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனாக மாறணும். நாளைக்கு அதை சிந்திச்சு என்ன அவங்க இப்படி சொன்னாங்களே அது சரிதானா என்றது வாழ்க்கையை பற்றி நீங்க ஆராய்ந்து அது சரி, அது நீதியா தான் இருக்கு என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு ஏற்படணும். அந்த உறுதிப்பாடு ஏற்பட்ட பிறகு நீங்களை செய்து அதை பயன்பெற்று இதுதான் என்றதை உணர்ற போதுதான் டிரான்ஸ்பார்மேஷன் உண்டாகுது. அது வரையில இது போல 5 சொற்பொழிவு கேட்கறீங்க, 10 கேட்கறீங்க, இந்த காதல பூரம் இந்த காதல போடும். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நிக்கிற மாதிரி தெரியும், இந்த படி இறங்கிட்டா போயிடும். அது சரியானபடி அதனால ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வரணும்னு சொன்னா அதுல சிந்தனை பண்ணி இது சரி தப்பு என்று வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் இன் த லைஃப் அந்த உணர்ந்த போதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்றது ஒரு உறுதிப்பாடு ஏற்படும். அந்த உறுதிப்பாடு செயல்படுத்தி அதனால லாபம் நட்டம் என்றதை அறிந்து கொள்ற போதுதான் அது டிரான்ஸ்பார்மேஷன் மாற்றம் உண்டாகும். மெட்டமார்போசிஸ் ஆஃப் கேரக்டர் என்பது அங்கதான் உண்டாகும். ஆகவே மனிதன் இப்படியே பழையதையே செய்துக்கிட்டு போயிட்டே வர்றதுன்னா, இந்த கோயில்கள்ல சில சமயம் அங்க பிரதட்சணம்னு வருவாங்க. காலையில நடந்து போனா ஒரு 5 நிமிஷத்துல நடந்து வந்துடலாம். இந்த அங்க பிரதட்சணம் பண்ணாங்களாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம், பெரிய டார்ச்சர், பார்க்கவே முடியாது நம்மால. அந்த மாதிரி நாம போட்ட இடத்திலேயே செய்துட்டு இப்படியே பிறண்டுகிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த வினைப்பயன் நீங்க முடிகிறது. அதற்கு என்ன பெரியவங்க சொல்றாங்கன்னா, திருமூலருடைய வாக்கு ஒண்ணு எடுத்து சொல்லி நான் சொற்பொழிவை முடிச்சு விடுறேன். திளைக்கும் இணைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க 2 வழி உண்டு. கிளைக்கும் தனக்கு அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணை ஆமே. அதாவது ஒவ்வொரு வினையின் காரணமாக, முன்னை செய்த வினையின் காரணமாக இன்னை செய்யணும் என்பது மனதையும் உடலையும் வாட்டிப்படுத்தி கொண்டே இருக்கு. அதிலிருந்து விடுதலை ஆகணும் என்றதற்கு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை என்ற தோணியில வாழ்க்கை நடத்திட்டு வரான்.
ஆனா சோறுற்று போறான். இந்த வினைக்கடல் என்பது நீளமா இருக்கு, அதனால எங்கேயும் நிலைக்க விடலை. சோறுற்று போறான். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. இந்த சோர்வை நீக்கி அமைதியையும் வெற்றியும் தருவதற்கு ரெண்டே வழி உண்டு. கிளைக்கும் தனக்கு கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. அந்த அந்த மனிதன் அவனுக்கும் சரி, அவன் நல்ல வழியாக நடந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் கூட அந்த பயனடையலாம். ஆகவே தனக்கும் கிளைக்கும் அந்த கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. தவம் என்றால் மனதை உள்ளொடுக்கி மனதை அறிந்து உயிரை அறிந்து உயிருக்கு மூலமான பிரம்மத்தை அறிந்து விட்டானே ஆனால் பிரம்மமே அறிவாக இருக்கிறது, அதுவே நானாக இருக்கிறேன் என்பது அனுபவமாக வந்துவிடும். அதற்கு தவம் வேண்டும். அறம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் பிறந்தோம், எல்லாருடைய நன்மையும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கும் மோனில்லாத நான் வாழணும், அதே நேரத்தில் நானும் அவர்களுக்கு எதையும் செய்து கொண்டே இருக்கணும் என்ற போது சமுதாயத்தில் உறவுகளாத இருக்கிறதுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 சேர்ந்த அற உணர்வு வேண்டும். தவம் அறம் இந்த இரண்டையும் பின்பற்றினான் அவனும் சுகமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவனுக்கு பின்னால வரக்கூடிய மக்களும் அப்படியே இருப்பார்கள், பின்னால வரக்கூடிய சமுதாயமும் அப்படியே நன்மை அடையும் என்பதை விளக்கியிருக்காங்க. எனவே நமக்கு எங்கே நிம்மதி என்று கேட்டா எங்கேயோ இல்லை, நாம உள்ளவேதான் இருக்கு. எந்த நேரத்திலையும் அவர் என்னது செய்யணும் என்று எதிர்பார்க்கிற வரையில நிம்மதி ஏற்படாது. உள்ளதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய அமைப்பை உணர்ந்து எவ்வளவு நாளைக்கு நாம் இருக்க போறோம், என்ன செய்ய முடியும், என்ன ஆற்றல் இருக்கிறது, இது எப்படி எப்படி பெருக்கிக் கொள்வது, இதை பெருக்கிக் கொண்ட ஆற்றலை பயன்படுத்துவது எப்படி என்று இதை எந்த முறையில பிறருக்கு நன்மையான முறையில நான் வாழ முடியும் என்று எப்பொழுதும் தயாராக இருந்தோமையானால் நாமும் தன்னிலை பெற்று பிறருக்கு உதவக்கூடிய ஆற்றல் இருக்கிற போது யூ ஃபீல் ரிச். அங்கே அமைதி வருகிறது, அங்கேதான் இனிமை இருக்கிறது, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இந்த இரண்டும் ஒரே இடத்துலதான் கிடைக்கும். அது எனக்குள்ள ஒரு அமைப்பை, இயற்கை அமைப்பையும் தன்மை உணர்ந்து நான் செய்ய வேண்டிய செயல்களை நல்ல செயல்களாக தீர்மானித்து அதையே செய்து பழக்கத்திலே கொண்டு வந்து செய்ய தயாராக இருக்கிற போதுதான் அந்த அமைதி வரும், அந்த திருப்தி வரும். அதற்கு தவம் வேண்டும், அறம் வேண்டும். அந்த தவத்துல ஏதோ கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம் என்றா அது தவத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குமே தவிர அது தவமாகாது. மனதை ஒடுக்கி அது புறப்படும் இடமாக உள்ள உயிரிலேயே அமர்த்தி மனதை பற்றியும் மன ஓட்டத்தை பற்றியும் அறிந்து கொண்டு மனம் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் பதிந்து வைக்கிற அந்த உயிர் சக்தி, அது அந்த இடத்தினுடைய பெருமையை உணர்ந்து அறிவாகி அந்த அறிவுக்கு அப்பாலாக நின்று அந்த உயிர் சக்தியை உணர்ற போது சுத்த வழியில இருந்துதான் இவன் வந்து உயிர் சக்தியை உணர்றான். அப்பொழுது நான் யார்? எந்த சுத்த வெளி பிரம்மமாக இருக்கிறதோ அதுவேதான் அறிவாக இருக்கிறது, அதுவேதான் நானாக இருக்கிறேன், பிரம்மமே நான். அது பழக்க நிலைய மனமாக இருக்கிறது. அந்த செயல்பாடெல்லாம் பதிவாகி உயிரிலே பதிவுகளாக வினைப்பதிவுகளாக இருக்கிறது. எனவே நான் என்ன செய்தாலும் அதுதான் என்னுடைய சொத்து, வினைப்பயன்தான் என்னுடைய சொத்து. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட வர்றது வினையின் பயன்தான். ஆகவே என்னுடைய வினைகளை திருத்திக் கொள்வதற்கு நான் இனி மேற்கொண்டு அது வேண்டும் இது வேண்டும் இது வேணும் அது வேணும் என்று வேண்டியதில்லை. இருப்பதை நினைந்து அதை நல்லதாக்கி கொண்டு இதிலேயே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனநிறைவும் முழுமையும் அறிவு முழுமையும் அடைவேன். அதற்காக வேண்டி என்னுடைய ஆற்றலை தவத்திலும் அறத்திலும் செயல்படுவேன் என்று தீர்மானம் செய்து கொண்டு அதற்காக உள்ள பயிற்சி மன்றங்கள்ல சத்சங்கங்கள்ல இணைந்து கொண்டு அவர்களோடு நீங்களும் ஒன்றி கலந்து நீங்களும் பண்பட்டு மற்றவர்களையும் வாழ வேண்டும். அந்த இடத்துலதான் அமைதி இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை வாழ்த்தை நீங்கள் உடல் நலம்
நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானவற்றில் ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைநிலை நின்று மனம் குளிர வாழ்த்தி உரைய பிடிக்கிறேன். வாழ்க வளம்.